இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷப் பண்ட் ட்ரேடட் டு சிஎஸ்கேன்னு சொல்றாங்கல்ல, இது உண்மையா இல்ல பொய்யான்னு தான். லாஸ்ட் 2 சீசனா டிசியோட பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டீமோட டைரக்டர் சௌரவ் கங்குலி ரிக்கி பாண்டிங்க ஹெட் கோச் பதவியில இருந்து நீக்கிட்டாரு. அதுல அதிருப்தி அடைந்த ரிஷப் பண்ட் டீம் விட்டு வெளில வர போறதா தகவல் வந்துச்சு. அதை அடுத்து நம்ம ரிஷப் பண்ட் டிசில இருந்து சிஎஸ்கேக்கு வர போறதா நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ல தகவல் வருது. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. போன ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் ஜிடி கிட்ட இருந்து ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணாங்க. அதனால இந்த விஷயத்த என்னால நம்பாம இருக்க முடியல. சரி, இப்ப இந்த விஷயம் உண்மையா இருக்குமா இல்லையான்னு பார்ப்போம். டிசி வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வெளில விட்டதே ரிஷப் பண்ட கேப்டன் ஆகிறதுக்காக தான். சோ டெல்லி கேபிட்டல்ஸ் அவ்வளவு சீக்கிரமா ரிஷப் பண்ட வெளில விட மாட்டாங்க. ரிஷப் பண்ட் டிசிலே கேப்டனா தான் இருக்காரு. சோ அவர் கேப்டன்சி கொடுக்காம சிஎஸ்கே வர வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. போன ஐபிஎல் சீசன்ல தான் சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாது கேப்டன்சி கொடுத்தாங்க. அவரை தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரா பாக்குறாங்க. சோ ரிஷப் பண்ட் ட்ரேட் பாசிபிள் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் கவலைப்பட